வணக்கம். இன்றைக்கி சேமியா பாறை மீன் கிடச்சிதுங்க. இந்த மீனை வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மீன்லேருந்து உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்கும் கருகாமல் இருக்கிறதுக்காகவும் இதோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே ஒரு முட்டையை உடச்சி அதோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம அதோட சேர்த்துக்கலாங்க. இந்த வெள்ளைக்கருவை சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரம் இதை ஊற விட்டுறலாம். மீன் மேலே இதை நல்லா பூசி விட்டுறலாங்க. இப்போ ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இப்படி பண்ணும்போது இந்த மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்குங்க. அதே மாதிரி மீனை விட்டு உதிர்ந்து வராமையும் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மீன் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா கருகவும் இல்லை, அதே மாதிரி உதிர்ந்து வரவும் இல்லை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.